ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு பீசஸ் ஆஃப் சினிமா. நான் வசந்த் சுந்தரம். ரொம்ப நாள் கழித்து நான் உங்களை பார்க்க போகிறேன். இன்றைக்கி இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, டிஸ்க்ளைமர், இது வந்து ஒரு ஸ்பான்சர்ட் வீடியோ கிடையாது. இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், அதுதான் வந்து இந்த வீடியோ. பேசிக்காக இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஆர்ஜிபி லைட். இது ஃபுல்லாக அன்பாக்ஸ் பண்ணி இதில் என்னென்ன இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வீடியோ தான் அது. இதில் சாஃப்ட் கிரிட் இருக்குது. ஓகே, லைட் இருக்குது. இது கண்ட்ரோல் பாக்ஸ், அதுக்கப்புறம் இதோட பவர் கார்ட் கேபிள், அதுக்கப்புறம் ஏசிடிசி கேபிள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது லைட்டோட ஃபிக்சர் ப்ளஸ் இந்த மாதிரி ஸ்ட்ராங் நாப்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக அன்பாக்ஸ் பண்ணோன்னா என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். இதோட கேரிங் கேஸ் நல்லாயிருக்கு, கேரி பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஓகேவான மெட்டீரியல் தான், பட் இருந்தாலும் நல்லாயிருக்கும். லைட் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட கொஞ்சம் பெருசாக வந்திருக்கு. நிஜமாகவே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ் பண்ணும்போது. ஓகே, ஸோ இந்த லைட்டோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, இது டிஃப்யூசரோட சேர்த்து இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு 2x2, அதுதான் இதோட சைஸு. ஒரு மோர் தென் 2x2 இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு. ஸோ இதை லிஃப்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க. நைஸ். சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மோட்டர் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் மோட்டர் இருக்குது. அப்புறம் இதுக்கு பார்த்தீங்கன்னா இது இன்ஃப்ளேட் ஆகும். இது ஆன் பண்ணோன்னா நம்ம இது ஃபுல்லாக இன்ஃப்ளேட் ஆகும். ஸோ இன்ஃப்ளேட் ஆகும்போது இந்த மோட்டர்லேருந்து அது வந்து ஏர் பம்ப் பண்ணுது. ஸோ ஏர் பம்ப் பண்ணதுக்கப்புறம் இது வந்து நம்ம லாக் பண்ணி வைக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம. ஓகே, அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த டிஃப்யூசர் பத்தாமல் கிரிட் ஒன்று ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான இந்த கிரிட்டும் இருக்குது. ஸோ இதையும் சேர்த்து ஆட் பண்ணோன்னா இன்னும் நல்லா பெட்டராக டிஃப்யூஸ் ஆகும். ஆன் பண்ணி சும்மா நம்மளோட ஃபேஸ்க்கு மட்டும் ஒரு கீ லைட் மாதிரி வச்சு பார்ப்போம். டீட்டெயிலாக வந்து இது ஒரு வியூ வந்து நான் அது போட்டு பார்க்குறேன். இதுதான் கண்ட்ரோல் பாக்ஸ். ஸோ கண்ட்ரோல் பாக்ஸில் வந்து ஒரு வி மவுண்ட் லாக்கும் இருக்குது. ஸோ இன்கேஸ் நம்ம அவுட்டோரில் யூஸ் பண்ணால் அந்த வி மவுண்ட் பேட்டரி யூஸ் பண்ணி இதை வெளியும் யூஸ் பண்ணலாம். இதில் ஒரு மார்க்கிங் இருக்குது, அதனால் மிஸ் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸே இல்லை. ஸோ கரெக்டாக மட்டும் அதை நம்ம போடணும். எல்லாத்தையும் முன்னியாச்சு. இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம். 1 2 3. ஓகே. ஸோ எனக்கு ஒரு சவுண்ட் கேட்குது, உங்களுக்கு கேட்குதா அப்படின்னு தெரியல. ஸோ இது இன்ஃப்ளேட் ஆகுது. எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபுல்லாக இன்ஃப்ளேட் ஆகிறதுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கும் போதும் இல்லை. ஃபுல்லாக முடிஞ்சதுன்னா கேஸ் இஸ் ஃபுல் அப்படின்னு வருது. எக்ஸிட் பண்ணணும்னா நம்ம எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஆக்சுவல் லைட் பார்த்தீங்கன்னா இப்போ 100% இன்டென்சிட்டி இருக்குது. சிசிடி வந்து 2000 இருக்குது. இப்போ நம்ம எவ்வளோ 2000 கெல்வின் ரேஞ்சிலேருந்து மேக்ஸிமம். ஓகே, இது 10,000 கெல்வின் ரேஞ்ச், இது 6500, இது 3200, இது 2000. ஆல்ரைட். ஸோ ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா என்கிட்ட இப்போ ஒரு கீ லைட்டுக்கு வந்து நான் ஒரு ஜைனோட ஒரு 100x மோலஸ் 100x யூஸ் பண்ணுறேன். இப்போது அதை எடுத்துகிட்டு இந்த லைட் வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். இது எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் இருக்குது, ஹார்ஷாக இருக்குது. ஸோ இப்போ நான் கரண்ட்டாக யூஸ் பண்ணுற லைட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்ஷாக இருக்குது, ஹாட்ஸ்பாட் இருக்குது. ப்ளஸ் இன்னொரு லைட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு கோபோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுதான் வந்து இந்த விண்டோ இருக்கிற மாதிரி ஒரு ஷேட் தருது. ஃபைன். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா இந்த கீ லைட்டை எடுத்துகிட்டு ஸோ இந்த லைட்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ப்ரெஸ் பண்ணி வெளில எடுக்கலாம். போட்டோடனே ஒரு கிளிக் சவுண்ட் வருது. ஸோ இதை ஹோல்ட் பண்ணி நிற்கிது இப்போ கரெக்டாக. இப்போ என்ன பண்ணலான்னா இப்படி நம்ம ஹேங் பண்ணலாம், இல்லை இப்படி வேணா வைக்கலாம். ஸோ நான் இப்போ ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி மவுண்ட் பண்ண போகிறேன். மவுண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போது இங்கே இருக்கிற இந்த எக்ஸிஸ்டிங் லைட்டை வந்து என்னோடய ஃபேஸ்க்கு நான் வைக்கிறேன். ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து ஒரு சின்ன சாஃப்ட் பாக்ஸும் அது கூட ஒரு கிரிட்டோடு இருக்குது. இது இல்லாமல் இது எவ்வளோ பிரைட்னஸ் இருக்குது, ப்ளஸ் இது யூஸ் பண்ணும்போது எவ்வளோ சாஃப்டாக பிரைட்னஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். டெஸ்ட் சப்ஜெக்ட்டுக்கு நான் தான் இருக்கேன், ஸோ மன்னிக்கவும். ஸோ லைட் வந்து ஸ்டாண்டில் இப்படி தான் ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ இந்த நாப் வந்து இதோட கனெக்ட் ஆகிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை டில்ட் எப்படி வேணால் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்க்ரூ லூஸ் பண்ணிட்டோன்னா நம்ம எப்படி வேணுமோ நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ நான் ஃபஸ்ட்டு இதை ஸ்ட்ரைட்டாக வைக்கிறேன், வச்சு ரைட் பண்ணிவிட்டு இப்போது இந்த லைட் யூஸ் பண்ணி என்னோடய சப்ஜெக்டை வந்து நான் கீப் பண்ண போகிறேன். நான் தான் சப்ஜெக்ட் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஆல்ரைட். ஸோ இப்போது சிசிடி மோடில் இருக்குது, ஃபுல் இன்டென்சிட்டியில் இருக்குது. கெல்வின் ரேட் வந்து 2000 இருக்குது. இப்போ நான் சேஞ்ச் பண்ணுறேன். பட் பிஃபோர் தேட் இதை ஃபிக்ஸ் பண்ணோடனே ஃபுல் இன்டென்சிட்டியில் இந்த கலரில் பார்த்தீங்கன்னா
நல்ல ஹைலைட் வந்து ரோல் ஆஃப் இருக்குது. இங்கே முன்ன இருந்த லைட் பார்த்தீங்கன்னா, இங்கே கொஞ்சம் ஹார்ஷாக இருந்தது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ லைட் கேஸ்ட்டாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. இன்னொன்று இந்த பக்கமும் கொஞ்சம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது இதோட பவர்னால. ஓகே, சினிமாட்டோகிராஃப் பண்ணும்போது அது ஸ்பெஷலாக இன்டீரியர் ஏதாவது பண்ணும்போது, ஸோ இந்த மாதிரி சாஃப்ட் லைட் வந்து ரோல் ஆஃப் இருந்ததுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இன்னொன்று ரைட் சைடில் இன்னொரு கிக்கர் இருந்ததுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் இந்த சிங்கிள் லைட் மட்டும் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணுறதுனால இப்போது இதை மட்டும் நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ரைட், இப்போது இந்த லைட் பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் வச்சுருக்கேன். இப்போது கீ லைட் மாதிரி நான் யூஸ் பண்ணுறேன். பட் இதில் இன்னும் வேறு மோட்ஸும் இருக்குது. நம்ம அந்த மோட்ஸில் என்னென்னு பார்க்கலாம். அண்ட் மீன் டைம் வந்து ஓகே, நீங்கள் ஒரு ஷார்ட் எடுக்கிறீங்க. பட் உங்களுக்கு வந்து ஃபேஸில் வந்து கான்ட்ராஸ்ட் இருக்கக்கூடாது. இந்த லைட் வந்து ஈவனாக வந்து கேஸ்ட் ஆகணும் அப்படின்னும் போது, ஸோ இந்த லைட் வந்து நல்லாயிருக்கு. எவ்வளோ ஸ்பேஸ் வந்து ஆக்குபை பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஏன்னா இது ஃப்ளாட்டான ஒரு லைட்னால நீங்கள் எவ்வளோ கார்னரில் உள்ள மூவ் பண்ணி வைக்கும்போது ஸ்ப்ரெட் வந்து இன்னும் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். பேக்ரவுண்டில் நான் அந்த கோபோ வச்சுருக்கேன். ஆக்சுவலாக அதோட இதுவே வந்து கிளியராக தெரியல. ஸோ இதோட பிரைட்னஸ் அந்த அளவுக்கு இருக்குது. மோட் இப்போ சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். இது வந்து ஒரு ஆர்ஜிபி லைட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ இதில் வந்து ஹியூ, சேச்சுரேஷன் அண்ட் இன்டென்சிட்டி 3மே இருக்குது. ஸோ ஹியூவில் தான் வந்து நம்ம இதோட கலர்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். இது 360 டிகிரியில் கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்டாக வந்து நிறைய லைட்ஸ் பார்த்திங்கன்னா 360 டிகிரி இருக்கும். ஒரு டிகிரிக்கும் சேஞ்ச் பண்ணும்போது இதோட லைட்டோட இது வந்து மாறிட்டே வரும். ஓகே, ஸோ ஒரு சின்ன நாப் மாதிரி இருக்குது. இது ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இல்லை. ஓகே, இந்த நாப்ஸ் நான் சேஞ்ச் பண்ணேன். இதுதான் வந்து லைட்டோட சேஞ்சஸ். பேசிக்காக நான் வாங்கினதோட பர்பஸ் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பேக்ரவுண்டில் வந்து நம்ம லைட் ஃபிக்ஸ் பண்ணோம். லைட் ஒரு ஈவனான ஸ்ப்ரெட் இருக்கணும். லைட் வேரியேஷன் வந்து நம்ம இன் கேமராலேயே வந்து இன்பில்ட் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் போஸ்ட்டில் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து ஒரு ஈஸி உங்களுக்கு. ஸோ அதனால தான் வந்து இந்த ஆர்ஜிபி லைட் வாங்கினேன். ஸோ சிசிடி, ஹெச்எஸ்ஐ, அதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் நிறைய ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் மோட்ஸ் வந்து இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். ஓகே, இது வந்து போலீஸோட சைரன். இது ஃபயர் கிராக்கர். ஓகே, இதை வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சா தான் தெரியும். ஜஸ்ட் வந்து என்னென்ன மாதிரி எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்றதுக்காக காமிக்கிறேன். இது வந்து ஃபயர். ஸோ ஒரு கேம்ப் ஃபயர் பண்ணுறாங்க, இல்லைனா வந்து ஒரு ஃபயர் முன்னாடி நின்று பேசுகிறாங்க, அந்த மாதிரி வந்து இது எடுக்கணும்னா அதுக்கான மோடும் இருக்குது. அடுத்தது வந்து இது கேண்டில் லைட். ஸோ கேண்டில் லைட் இவ்வளோ ப்ரைட்டாக இருக்காது. ஸோ யூஸ்வலாக இதோட இன்டென்சிட்டி வந்து நம்ம கம்மி பண்ணலாம். சம்வேர் இந்த மாதிரி இருக்கும் கேண்டில் லைட். நான் இந்த லைட்டையும் ஆஃப் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எஃபெக்ட் இன்னும் நல்லா தெரியும். இது கேண்டில் லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் வர மாதிரி இருக்குது. இதோட இன்டென்சிட்டி நம்ம ரைஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஒரு பெரிய ஃபயர் நடக்குது, அதுக்கு முன்னாடி வந்து சப்ஜெக்ட் இருக்காங்க, ஸோ அது வந்து அந்த லைட் வந்து கேஸ்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கான மோடும் இருக்குது கேண்டில் லைட்டில். ரைட், ஸோ சிம்பிளாக இதோட இன்டென்சிட்டி கம்மி பண்ணாலே நம்ம வேரியேஷன்ஸ் காமிக்கலாம். ஸோ கம்மியான இன்டென்சிட்டி இருக்கும்போது மேபி கேண்டில் லைட் டின்னர் அந்த மாதிரி ஒரு செட்டப் வேணும் அப்படின்னா அதுக்கான மோடும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் இன்டென்சிட்டி ரைஸ் பண்ணிங்கன்னா ஏதோ எரியுது, பெருசாக எரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து சப்ஜெக்ட் மேலே கேஷ் பண்ணணும் அப்படின்னும் போது அதுக்கான மோடும் அதை நீங்கள் இந்த இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட்டு டிவி. இன்கேஸ் யாராவது வந்து டிவி முன்னாடி உட்காந்துருக்காங்க, அதை வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்னா ஸோ அதுக்கான மோடும் இருக்குது. பட் இந்த மோடில் நான் பார்க்குற ஒரே விஷயம் இதோட ஃப்ளிக்கர் தான். ஸோ இவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம சேனல் சேஞ்ச் பண்ணும்போது ஃப்ளிக்கர் ஆகுமா, இல்லைனா நீங்கள் ஒரே சேனல் பார்க்கும்போது இந்த லைட் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றது கொஞ்சம் அன்ரியலிஸ்டிக்காக இருக்குது. பட் எஸ், நீங்கள் மேனேஜ் பண்ணலாம். ஓகே, இப்போது அதிலே பார்த்தீங்கன்னா ஏபிசி மோட்ஸ் இருக்குது. லைக் இப்போ நம்ம பார்த்த எல்லா எஃபெக்ட்ஸ்லையும் இது ஏ, அடுத்தது பி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து இருக்குது, அடுத்தது சி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ மேபி எந்த மோட் வந்து நீங்கள் உங்களோட செட்டப்பில் வந்து உங்கள் செட்டப்பில் வந்து எந்த மோட் வந்து இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி லைட் ரிஃப்ளெக்ட் ஆகணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபால்ட்டி பல்ப். இன்கேஸ் ஒரு ஹாரர் எடுக்கிறாங்க, ஒரு ரூமில் மட்டும் லைட் வந்து ஃப்ளிக்கராக எரியுது, ஸோ அந்த மாதிரி எஃபெக்ட் நம்ம நிறைய படத்தில் பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கான மோடும் இருக்குது. இன்டென்சிட்டி ஃபுல்லாக ஏற்றி பார்க்கலாம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து லைட்டிங் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸோ அதுக்கான மோடும் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து லூப் ஆகுது கலர்ஸ் வந்து. இது ஃப்ளாஷ். ஓகே, ஸோ இன்கேஸ் ஒரு செலிப்ரிட்டி வந்து வராங்க, நீங்கள்
இது பண்ணும்போது ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு லைட் வந்து எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு எஃபெக்ட் வந்து எடுக்கணும் அப்படின்னா, ஸோ அதுக்கான இந்த ஃப்ளாஷ் மோட். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஜஸ்ட் ஆர்ஜிபி லூப். அந்த ஆர்ஜிபி வந்து பொறுமையா அப்படி சீம்லெஸ்ஸா சேஞ்ச் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எஸ்ஓஎஸ். இன்கேஸ் வந்து எஸ்ஓஎஸ் மோட் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப் சீரிஸில் நான் பார்த்தேன். ஸோ வாக்கிங் டெட் அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ். அது ஃபியர் த வாக்கிங் டெட்டா வாக்கிங் டெட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்ல வந்து இருந்து அவங்க இந்த எஸ்ஓஎஸ் சிக்னல் காமிப்பாங்க. அதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அங்கே யாரோ இருக்காங்கன்ட்டு. இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு சீன் எடுக்கணும், உங்களுக்கு அந்த சிக்னல் வந்து எமிட் ஆகணும் அப்படின்னா, அதுக்கான மோடு இருக்குது. நெக்ஸ்ட் ஆம்புலன்ஸ். இந்த லைட் பார்த்தீங்கன்னா, என்னோட ஆர்சனலில் கண்டிப்பாக தேவைப்பட்டது. அதனால தான் யூஸ் பண்ணுறேன். அதனால தான் வாங்கியிருக்கேன். இதோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இதுதான். இப்போ இதை யூஸ் பண்ணி நான் மேபி வேறு ஏதாவது வீடியோ எடுத்தேன்னா, உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இதோட செட்டப் எப்படி இருக்குது, இதோட ஃபர்தர் ரிவ்யூ எப்படி இருக்குன்னு. ஓகே, தட்ஸ் இட். இது வந்து வெறும் ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வீடியோ. இட்ஸ் நாட் அ ஸ்பான்சர்ட் வீடியோ. என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட ஓன் மணியால் இது வாங்கியிருக்கேன். இதோட ஓகே, இப்போ இந்த லைட்டோட உங்களுக்கு விமோன் கனெக்ஷனும் இருக்குது. நான் அதையும் டெஸ்ட் பண்ணுறேன். டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கும் வந்து ஒரு ஃபாலோஅப் வீடியோ போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த சிசிடி மோட்ஸில் ஜிஎம் இருக்குது. அப்படின்னா வந்து க்ரீன் மெஜெண்டா. இன்கேஸ் வந்து லைட்க்கு வந்து நீங்கள் கரெக்டான கெல்வின் டெம்பரேச்சர் வச்சாலும் சம்டைம்ஸ் வந்து கலர் ஃப்ரிஞ்சிங் இருக்கும். அதை வந்து மாடிஃபை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு க்ரீன் அண்ட் மெஜெண்டாவோட சேஞ்சஸும் தேவை. அதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர் வந்து எல்லா லைட்ஸ்லையும் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய இதில் வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு கெல்வின் ரேட் கொடுப்பாங்க. பட் அந்த கெல்வின் ரேட் இது சிஓபி லைட்ஸ்னால, எல்இடி லைட்ஸ்னால அது அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்றது இல்லை. சம்டைம்ஸ் வந்து சேஞ்ச் இருக்கும். அதனால் இதை மாடிஃபை பண்ணுறதுக்கு இது க்ரீன் அண்ட் மெஜெண்டாவோட ஷிஃப்ட் இருக்கும். அதை வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ஒரு ஓப்பன் இது கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப நல்லது. அது வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ குட். தேங்க்யூ எவ்ரிஒன். வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.